சில ஆண்டுகளுக்கு முன்பு அமெரிக்காவில் உள்ள தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையம் தொலைபேசி உரையாடல்களில் மிகுதியாக பயன்படுத்தப்படும் வார்த்தை எது என கண்டறிய முடிவு செய்தது. அதற்காக ஆணையம் 500 தொலைபேசி உரையாடல்களை தேர்ந்தெடுத்தது. ஆய்வின் முடிவில் நான் என்ற வார்த்தை தான் மிகுதியாக பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது என்ற உண்மையை ஆணையம் அறிந்து வியந்து போனது. 500 தொலைபேசி உரையாடல்களில் 3900 முறை நான் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்பது வியப்புக்குரிய செய்திதானே? ஆம், இன்று பலரும் நான் என்ற இருமாப்பில் பெருமையில் இருப்பதை காண முடிகின்றது. இவர்களுடைய முடிவு எப்படி இருக்கும்? தாழ்ச்சியோடு ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்து வாழ்வோர் எத்தகைய கைமாறு பெறுவர் என்பன பற்றி இன்றைய இறைவார்த்தை நமக்கு எடுத்து கூறுகின்றது. இராணுவத்தால் அழிந்தவர்களை விடவும் ஆணவத்தால் அழிந்தவர்கள் மிகுதி என்ற சொல் வழக்கு உண்டு. இதற்கு அப்படியே பொருந்தி போகிறவன்தான் தீர் நகரின் மன்னன். இவன் நானே கடவுள் என்றும் கடவுள் போல் அறிவாளி என்றும் சொல்லிக் கொண்டான். இதனால் கடவுள் இறைவாக்கினர் எசேக்கியேலை அழைத்து அவனுக்கு எதிராக இறைவாக்கு உரைக்கச் சொல்கின்றார். எசேக்கியேலும் ஆண்டவர் தன்னிடம் சொன்னது போன்று அந்நியர் உன் பெருமையை குலைப்பர் என்று அவனிடம் கூறுகின்றார். இங்கே குறிப்பிடப்படும் தீர் நகர் மன்னனை பாபிலோனை ஆண்ட நேபுகத்நேசரோடும் ஏன் ஆணவத்தோடு பணத்திமிரோடு அலையும் ஒவ்வொருவரோடும் ஒப்பிட்டு பார்த்து கொள்ளலாம். இவர்கள் தங்களிடம் இருந்த பணமும் அதிகாரமும் பெரிதென நினைத்து நான் என்ற ஆணவத்தில் வாழ்வதால் இவர்களின் அழிவு மிக கொடியதாகவே இருக்கும். நற்செய்தியில் இயேசு செல்வர் விண்ணரசில் புகுவது கடினம் என்கிறார். ஏனெனில் இவர்கள் தங்களிடம் உள்ள பணத்தை பெரிதென கருதி கடவுளையும் சக மனிதர்களையும் பின்னுக்கு தள்ளி வாழ்வதால் இவர்களால் ஒரு காலமும் விண்ணரசில் புக முடியாது. இதற்கு முற்றிலும் மாறாக இயேசுவின் சீடர்களைப் போன்று அவர் மீது நம்பிக்கை வைத்து அவர் வழியில் நடந்தால் நற்செய்தியின் இறுதியில் இயேசு சொல்வது போல் மிகுந்த கைமாறு பெறுவர். எனவே நான் என்ற அகந்தையை தூக்கி எறிந்துவிட்டு ஆண்டவர்தாம் எல்லாம் என அவரை பின்பற்றி நடந்து மிகுந்த கைமாறு பெறுவோம். நீதிமொழிகள் 16:18.